ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கு என்று வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதற்காக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பேசும் தெய்வம், எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த யூடியூப் மூலமா ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். இந்த பிரசங்கம் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமாய் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த நாள் வரைக்கும் நாம் நிலைச்சிருக்கிறோம்னா அது தேவனுடைய கிருபை தான். ஆமென். ஸோ நாம நேற்று இருந்தவங்க இந்த நாட்களில் யாரும் உயிரோடு இல்லை. எத்தனையோ காரியங்கள், மரணங்கள், செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனாலும் நாம தேவ கிருபையினாலே ஜீவனோடு இருக்கிறோம். தேவன் நம்மை பத்திரமாய், நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சபையும் காத்து நடத்துகிறார். ஆமேன். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. ஸோ இந்த கிருபை என்னாலும் நம்மளை விட்டு விலகாது. பிரசங்கத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை அளவில்லாமல் இருக்கும். இப்பொழுதும் பிரசங்கத்தை கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? முந்தின காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்காதீர்கள். முந்தின நினைவுகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகாதீர்கள். முந்தின காரியத்தை நீங்க நினைக்காதீங்க. நான் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு முகமுகமா இந்த வேளையில பேசுவாராக. பாருங்க, நம்ம முந்தின காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம முந்தின விஷயத்தை யோசிச்சு நம்ம நிறைய காரியங்களை இழந்து போகிறோம், நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். பாருங்க, முன்ன நான் அப்படி இருந்தேன், முன்ன நான் நல்லா இருந்தேன், என்னுடைய வியாபாரம் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் இருந்த வீடு ரொம்ப நல்லா இருந்தது, என்னுடைய குடும்பம் அப்படி இருந்தது, நான் நல்லா ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு பழைய காலங்களை குறித்து, பழைய நினைவுகளை குறித்து, கடந்து போன காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப அதிகமாய் பேசுகிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு. முந்தின விஷயத்தை கொண்டு வராத, நான் உனக்காக புதிய காரியங்களின் நேராக உன்னை நடத்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கடந்த நாட்கள் முடிந்து போயிடுச்சு. ஸோ நிகழ்காலத்தில் நாம் இருக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்ததான நினைவோடு காணப்பட வேண்டும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எதிர்காலத்தை மறந்துடுறோம். எதிர்கால தரிசனங்கள்லாம் நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அந்த நினைவு, அந்த யோசனை, அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு கடந்து போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்தா, நான் அந்த காலத்தில் அப்படி இருந்த, முந்தின காரியம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பழைய காரியங்களை குறித்தே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையில புதிய புதிய காரியத்தை செய்ய அவர் விரும்புகிறார். இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம், உனக்காக கர்த்தர் புதிய வாசலை திறப்பார். உனக்காக புதிய காரியங்களை அவர் உருவாக்க அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை முந்தின காலத்தில் நீங்க செழிப்பாவே இருந்திருக்கலாம், ஆனா அடுத்து வருகிற காலகட்டங்களில் கர்த்தர் உங்களை சிறப்பாய் நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெரிய பாவங்களை செய்யறாங்க. என்னன்னா, தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அடிமைகளா இருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கினார். அங்கே ஒருவேளை உணவு, ஒரு விதமான பலவீனத்தின் மத்தியில தான் அவங்க அடிமைத்தனத்தில் விழுந்து வேலை செஞ்சாங்க. அங்கிருந்து வெளியில வந்தவங்களுக்கு கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். வந்த வனாந்திர வழிகளில் கர்த்தர் மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருந்தார். மன்னாவை கொடுத்தார். அவர்களுடைய கால்களில் போட்டிருந்த அந்த அதாவது செருப்பு கூட அந்த பழசாக மாறலன்னு. அப்போ இந்த அளவுக்கு ஆண்டவர் நேர்த்தியா வனாந்தரத்தில் நடத்தும் போது அவங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு காரியம் வரும்போதெல்லாம், நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நாங்கள் அப்படி அனுபவித்தோமே, இப்படி அனுபவித்தோமே, எங்களை மறுபடியும் அங்கே கொண்டு போங்க, நமக்குள்ள ஒருவரை தேர்ந்தெடுப்போம், நாம மறுபடியும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து மறுபடியும் நம்ம எகிப்துக்கு போகலாம் என்று எல்லா பழைய காரியங்களுக்கு போவதற்கு ஆயத்தமாகிறார்கள். அல்லேலூயா. அதை தான் கிறிஸ்து நமக்காக சொல்லுகிறார். நீங்க முந்தினவங்களை நினைக்காதீங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், முந்தினவ நினைக்காத, பூர்வமான காரியங்களையும் நீங்கள் யோசிக்க கூடாது. ஏன்னா எதிர்காலம் நமக்கு செழிப்பாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? நான் புதிய காரியங்களை உருவாக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். வேதாகமத்தில் நம்ம ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, யோபுனுடைய காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமே. அவருடைய நிலை, அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது? அந்த மனுஷன் நல்லா வாழ்ந்திருந்தார். முந்தின காலத்தில் அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வாழ்க்கையில இருந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள், பெரிய பெரிய இழப்புகள் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. இழப்புகள் ஏற்பட்ட பொழுதும் அந்த மனிதன் தேவனுக்குள்ளாக எந்த காரியத்தையும் புலம்பல.
ஹல்லேலூயா. எகிப்து மக்கள்கள் எப்படி இருந்தாங்கன்னா அநியாயமாய் பலவீனப்பட்டாங்க, சாபத்தில் விழுந்திருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவர்கள் வெளியே வந்து புலம்பினார்கள். அதையே கர்த்தர் வேணான்னாரு. ஆனா இந்த மனிதன் நல்ல மனிதன். அவரை குறித்து எப்படி தெரியுமா சொல்லுது வசனம்? நம்ம யோபு புத்தகத்துல நம்ம வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த மனிதனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிப்போம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவனுக்கு பயந்து உத்தமமும் உண்மையுமா இருக்கிற ஒரு மனிதன். ஆமென். அவனுடைய காலகட்டங்களில் மிகப்பெரிய இழப்புகள் வருகிறது, ஒரு பெரிய காரியங்கள் செய்கிறது. பாருங்க, எப்பயுமே பிசாசு எப்படி பண்ணுவான் தெரியுமா? அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பேதுருல நம்ம வாசிக்கிறோம். அவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஒவ்வொருடைய காரியத்தையும் அவன் சீரழிக்கும்படியாக அவன் சுற்றி திரிகிறான். கர்த்தர் இந்த இடத்துல சாத்தானை பார்த்து சொல்கிறான், என் யோபின் மீது கவனம் வைத்தாயா? இந்த வார்த்தை கர்த்தர் பேசும்பொழுது அவன் சுற்றி திரிகிறான். நீர் வேலி அடைத்தீர், அதனால அவன் வந்து சேஃபா இருக்கான் அப்படின்னு. இவங்களுக்கு 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயங்கள். அப்ப யோபு தன் உத்தமத்துல நிக்கிறான், அவன் நீதிமானா இருக்கிறான், அவன் எல்லாவற்றிலும் அவன் வந்து ஆசீர்வாதமா இருப்பான். என்ன நிலைமை ஏற்பட்டாலும் அவன் மறுதலிக்க மாட்டான் என்று அவனை குறித்து கர்த்தர் அறிந்தபடினாலே இந்த இடத்துல பேசுகிறான். ஆனா இந்த சாத்தான் அந்த இடத்துல தூண்டி விடுற மாதிரி, இல்ல நீங்க வேலி அடைத்திருக்கீங்க, அதனாலதான் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கிறான், சரி அவனை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கடந்து வரும்போது சாத்தான் ஒவ்வொரு விஷயமாய் செய்கிறான். அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிகிறது. எல்லாம் அழிந்து அவர் ஒரு நிலையில வருகிறான், ஒன்றுமில்லாமல் விழுந்து போகிறான். கூட இருக்கிற மனைவி, அவங்க அந்த மனைவியோட வார்த்தைகள் என்ன, நீ ஏன் உயிரோடு இருக்கிற, நீ வந்து நான்று கொண்டு மரித்து போ என்று சொல்லுகிற அளவுக்கும், கூட இருக்கிற நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து அவர்களும் வார்த்தைகளை வந்து பேசுகிறார்கள். நீ தப்பு பண்ணிருக்க, நீ அநியாயம் பண்ணிருக்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அவர்களும் பேசுகிறார்கள். அதையெல்லாம் கேட்டு வந்தவன் அவன் நிதானமாய் பொறுமையாய் தன்னுடைய உத்தமத்தில் அவன் நின்றான். வேதம் சொல்லுகிறது, யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவன் நல்லா இருந்த மனிதன், எல்லா ஆசீர்வாதத்தோடு இருந்தான், பிள்ளைகள் இருந்தார்கள், ஆசீர்வாதம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, சுகத்தோடு இருந்தான். ஆனா இப்ப எல்லாம் இழந்து போன நிலைமையில கூட அவன் நிதானமாய் அவன் நடந்து கொண்டான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அவன் அது எல்லாம் இழந்த பொழுது கூட அவனுக்கு கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோபு 23:14ஆம் வசனம், எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு என்று அவன் விசுவாசித்தான். ஆமென், அல்லேலூயா. எல்லோருக்கும் ஒரு நன்மையான வாசல்களை அவர் வைத்திருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார், நல்ல காரியங்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். சோ நீங்கள் முந்தின காரியத்தை குறித்து பேசி இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில உங்கள் விசுவாசத்தை காண்பிக்காம எதிர்காலத்தை அழிச்சிடாதீங்க. முந்தின காரியத்தை விடுங்க, இந்த காலகட்டத்தில் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. எதிர்காலத்தை குறித்து திறந்த வாசலை நோக்கி, தரிசனங்களை நோக்கி உங்கள் பயணங்கள் செல்லட்டும். கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. சோ எல்லாம் இழந்த நேரத்திலையும் யோபு நிதானமா இருந்தான். அதை தான் கர்த்தர் பார்த்தார். என் பிள்ளை நிதானமா இருக்கிறான் பாருங்க, இந்த நிதானம் வேணும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இல்லாம போச்சு, எகிப்து தேசத்துல இருந்து வந்தவங்க கிட்ட இல்லாம போச்சு. இன்னைக்கு இந்த பிரசங்கம் மூலமா கர்த்தர் உங்க இடத்துல பேசுகிறார். நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு மறுபடியும் பழைய கதையை எடுக்காதீங்க, பழைய விஷயத்தை யோசிக்காதீங்க, முந்தின காரியத்தை எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. புதிய காரியங்களை கர்த்தர் உருவாக்க உங்களுக்கு ஆயத்தமா இருக்கும்போது புதிய புதிய ஆட்களை காண்பிப்பார், புதிய புதிய விஷயங்களை காண்பிப்பார், புதிய தரிசனங்கள் உண்டாயிருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிற அருமையான வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆஸ்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு என்ன காரணம்னா, முன்னாடி இருக்கிற விஷயத்தை அவன் எதிர்பார்க்கல, பேசல, போச்சு வந்துச்சு, அதெல்லாம் இல்ல. எனக்குன்னு ஒன்று குறித்து வச்சிருக்கிறார்ல, அவர் எப்படி குறித்து வச்சிருக்கிறார்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ ஆகையால தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்துல தெளிவா இருங்க. யோபு தன்னுடைய காரியங்களை நிதானமாய் பொறுமையாய் இருந்தான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தான் யாக்கோப்ல வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. யோபு எவ்வளவு நிதானமாய் பொறுமையாய் அந்த இடத்தை கையாண்டா. நமக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னா, பொறுமையும் நிதானமும் அவசியம். கர்த்தர் தாமே ஒரு பெரிய அற்புதம் செய்யும் வரைக்கும் நாம் நிதானமாய் கடந்து போக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எப்படி
ஆசீர்வதிப்பார்னா முன்னிலைமையை காட்டிலும், முன்னிலைமை அவனுக்கு கேடு உள்ளதா இல்ல, முன்னிலைமை அழிவு உள்ளதா இல்ல, முன்னிலைமை வறுமையானது அல்ல, முன்னிலைமை அடிமைத்தனம் அல்ல, முன்னிலைமை செழிப்பானது. அதை காட்டிலும் அடுத்தது ஆண்டவர் எப்படி வச்சிருந்தார் அப்படின்னா, ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தின் மகிமையிலே கர்த்தர் காண செய்தார், சாட்சியாய் வாழ செய்தார். ஆமென், அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த பிரசங்கம் உங்களுக்குரியது. உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். மனம் தளர்ந்துராதீங்க. இடைப்பட்ட காலத்தில் இப்பொழுது இருக்கிற பிரசன்ட் இந்த வியூவை நீங்க எந்த சூழ்நிலையிலும் மைனஸா கொண்டு போகாதீங்க. தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்க பேசாதீங்க. தேவையற்ற வார்த்தைகளை விட்டுடுங்க. நிர்விசாரமான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், அதை நோக்கி தான் நான் நடக்கிறேன், அதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் என்று விசுவாச பயணத்தில் கடந்து போயிட்டே இருங்க. ஒவ்வொருவருக்கும் புது வாசல்கள் திறக்கப்படும், புதிய காரியங்கள் ஆண்டவர் உருவாக்குவார். நன்மையினால உங்களுடைய காரியங்களை காண செய்வார். ஆமென், அல்லேலூயா. மற்ற கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே காணத்தக்கதாய் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் இம்மட்டும் நடத்தினார், இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னார், நீ முந்தினவைகள் எல்லாம் நினைக்காத, பூர்வமானவைகள் எல்லாம் சிந்திக்காத, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது வனாந்தரத்திலே தோன்றும். ஆமென், அல்லேலூயா. தேவன் செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் உங்களிடத்தில் வெளிப்படுகிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தில் நின்று நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா, நீங்க வருகிற எதிர்காலத்தை குறித்து தரிசனத்தை நோக்கி ஓடுங்க. என் தேவனாகிய கர்த்தர் இரட்டத்தனையை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது மடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற முந்தின காரியம் ஆண்டவரே, அப்பா, பாழாய் போவதற்கு முக்கிய காரணமே அதுதான் ஆண்டவரே. முந்தின நினைவுகள், முந்தின யோசனைகள், முந்தின செயல்பாடுகள், முந்தின காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, முந்தின காரியங்களை யோசிச்சு யோசிச்சு கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே இது இப்படியா இருக்கிறதே என்று புலம்புகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் வாலிபர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. அப்பா, ஏதோ ஒரு புது காரியத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க நீர் சித்தமா இருக்கிறீர் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் குடித்திருக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவீர். இன்னும் அநேகம் என் பிள்ளைகளுக்காக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக நீர் வைத்திருக்கிறீர். இன்னும் அநேக நன்மைகள் இவர்களுக்காக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நன்மையில கொண்டு போய் சேர்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பட்டும் ஆண்டவரே. இதற்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள், தந்திரங்கள், நாச மோசங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். யோபு எப்படி பொறுமையா இருந்து தன்னுடைய நன்மைகளை ஆண்டவரே அவர் சுதந்திரித்து கொண்டாரோ, அப்படியே நாங்களும் பொறுமையா இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இப்பொழுதும் வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் இப்பொழுதே கட்டளையிடுவீராக. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். பூரண கிருபைகளோடு வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.